இன்னைக்கு நைட்டு ஒரு காட்டுக்கு போயிட்டு மரத்துல சிக்கனை வச்சு சிலுவை ஆணி அடிக்க போறோம். மறுநாள் வந்து இருக்குதான்னு பார்க்க போறோம். நீங்க நிறைய பேர் கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க, அதுக்கு பண்ண போறோம். 7 மணிக்கு மேல அண்ணன் கிட்ட சிலுவை ஆணியை வெல்டு வச்சுட்டு அக்கா கிட்ட ஒரு சிக்கன் பீஸ் வாங்கிட்டு 11:30 மணிக்கு மேல காட்டுக்கு போக ஆரம்பிச்சுட்டேன். நம்ம அடர்ந்த காட்டு வந்து ஏதாச்சும் மரத்துல ஒரு சிக்கனையும் இந்த சிலுவையும் அடிச்சுட்டு போகலாம் வச்சு. ஏன்னா வந்து மரத்துல தான் புளிய மரம் எல்லா மரத்துல தான் பேய் இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம கரெக்டாக 12 மணிக்கு இங்கே வந்திருக்கோம். ஒரு சில பயமாக இருக்குது. இங்களை சுற்றி ஒரு 10-15 கிலோமீட்டர் யாருமே இல்லை, நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். வந்து காட்டு உள்ளே வந்துட்டோம். இதுக்குள்ளே முந்திரி காடு, தைல மரம் எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம இங்குள்ளே போயிட்டு அடிக்கலாம் எந்த மரம்னு. ஆனால் பயமாக தான் இருக்குது. அந்த ரிஸ்க் எடுத்து பண்ணுறவங்களுக்கோசம் வாங்க. இந்த மரத்தில் அடிக்கலாம். ஏன்னா அந்த மரம் வந்து தனியாக இருக்குது. அந்த மரத்தை பார்த்தாலே அங்கங்கே உக்காந்துட்டு இருக்க மாரி பிளேஸ் இருக்குது பாருங்கள். அங்கங்கே உட்காந்துட்டு இருக்க மாரி இடம் இருக்குது. அந்த மரத்தில் ஏதாச்சும் உட்காந்துட்டு இருக்கோம். அந்த மரத்தில் நம்ம அடிச்சுட்டு மறுநாள் காலையில் வந்து பார்க்கலாம். இங்கே அந்த சிக்கன் இருக்கான்னு சொல்லிட்டு வாங்க. இப்போ நம்ம அடிக்கலாம். சிக்கன் துண்டியும் இந்த ஆணியில் வச்சு அடிக்க போகிறோம். இந்த மரத்தில் அடிக்க போகிறோம். இந்த மரம் தான் தனியாகவும் இருக்குது, நல்லா உட்கார மாரியாக இருக்குது. இப்போ நம்ம மரத்தில் அடிக்கலாம். ஏதோ பறந்துட்டுலாம் இருக்குது. மரத்துலாம் அடித்து வச்சுருக்கோம் சிக்கனையும் ஆணியும். இப்போ நம்ம போயிட்டு மறுநாள் காலையில் வந்து பார்க்கலாம் இந்த இடத்துல இருக்கான்னு சொல்லிட்டு வாங்க. ஒரு சில பயமாக தான் இருக்குது. அப்புறம் மறுநாள் காலையில் 7 மணிக்கு எழுந்து அந்த இடத்துக்கு போக ஆரம்பிச்சுட்டேன். இப்போ நம்ம வந்து அந்த சிக்கன் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நம்ம இங்கே வந்துட்டோம். இப்போ நம்ம கொஞ்சம் தூரம் உள்ளே போய் தான் பார்க்கணும், ஏன்னா உள்ளே தான் போய் அடித்து வச்சுருக்கோம். வாங்க இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் இருக்கான்னு சிக்கனு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இருக்கும் தான் நினைக்கிறேன். வாங்க பாருங்கள், பகலில் பார்க்கறது எப்படி பயமாக இருக்குது பாருங்கள். இந்த இடம் ஃபுல்லாக காடு தான். ஆனால் நைட்டில் எப்படி இருந்திருக்கோம் பாருங்கள். நைட்டில் செம்ம பயத்தோடு தான் உள்ளே வந்தோம். பகலில் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த இடம். இடம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம பயமாக இருக்குது. மரத்தை பார்த்தாலே பயமாக தான், மரத்தை பார்த்தாலே செம்ம பயமாக இருந்தது நைட்டு. எப்படி இருப்பாங்க மரமே. பாருங்க நம்ம அடிச்சு மாறாங்க. இது பாருங்க, நம்ம அடித்த சிக்கன் வந்து அப்படியே தான் இருக்கு. பாருங்க ஒன்றும் இல்லை, ஆனால் வீட்டில் பேய் இல்லை தான் நினைக்கிறேன். ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படியே. அப்படியே தான் இருக்குது. இது பாருங்க சிக்கன் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. எதுவுமே இங்கே எதுவுமே பேய் இல்லை போல். காட்டில் வந்து இந்த பேயை செக் பண்ண சொன்னீங்க, நீங்கள் எந்த பேயும் இல்லை, சிலுவையும் அப்படி தான் இருக்குது. பாருங்க இதோட சேலஞ்ச் முடிஞ்சது. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ பார்ப்போம். பாய்.